என்னம்மா இன்னும் அடுப்பே ஏத்தலையா? சூடுதான் மரக்கட்டைகள் பிடிக்குதம்மா. எங்க காலத்துல கோழி கூவுறதுக்குள்ள சாம்பார் முடிஞ்சிரும். காபி ரொம்ப நல்லா இருக்கு. சர்க்கரை அதிகமா இருக்கு, அதனாலதான். ஐயோ, சாம்பார் உப்பு கரிக்குது. இது யாரு சாப்பிடுவாங்க? நான் அளவாதான் போட்டாத்தாவ. அளவா? கடலோட அளவா? எங்கள் வீட்ல வந்த நாள்ல இருந்தே சமையல் சரியில்லை. அட பாவமே. அம்மா, அவளும் புதுசுதான். நீ எப்போ இருந்துடா அவளோட பக்கம். நான் ஏதாவது தப்பா பண்ணா சொல்லுங்க. இது ஆபீஸ் போறதை விட கஷ்டம்டா. அதோ வீட்டுக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்க முன்னாடியாவது கொஞ்சம் நடிங்க, நான் கிளம்புறேன். என்னங்க இப்படி திடீர்னு? ஏய் நில்லுங்க. அடேங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நேத்துக்கல அக்கா வீட்டுக்கு போயிருந்தோமா, மாமியாரு மருமவளு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? என்னக்கா சொல்ற? மருமவள சாப்பிட்ட சொல்றதுன, பூ வச்சு விட்டுறதுன, போட்டு வச்சுக்க சொல்றதுன. நம்மள இந்த ஊர்ல தானே இருக்க போறோம், எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். ஆமாங்கரே. சரி சரி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, மிச்ச கதையை நாளைக்கு பேசுவோம். ஆமா ஆமா, புள்ளவோ பள்ளிக்கூடத்துல இருந்து மதியானம் சாப்பிட்டு வந்துருவாங்க. 2 பேரும் பேசாம இருந்தோம்னா சாம்பாரே பயந்து போயிருச்சு போலயே. அப்பா, நீங்க மறுபடியும் தொடங்காதீங்க. சாப்பிடுங்கப்பா, எனக்கு வேண்டாம், கொஞ்சம் ஊத்து. உனக்கு என்னவோ நல்லா சமைக்க தெரிஞ்ச மாதிரிதான் அந்த பொண்ணை இந்த பாடுபடுத்துற. ஏய் சமையலுக்கு என்ன குறைச்சா? நீ கல்யாணம் ஆன புதுசுல நல்லெண்ணெய்க்கு மண்ணெண்ணெய்க்கு வித்தியாசம் தெரியாம மண்ணெண்ணெய் ஊத்தி குழம்பு தாளிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்போ உங்க வீட்ல கரண்ட் இல்ல, நான் என்ன பண்றது? காரணம் எல்லாம் நல்லாதான் இருக்கு, கரண்ட் தான் இல்ல. உனக்கு மூக்குமா இல்ல? நீ இப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு எப்போ அதை கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்குன்னு நினைக்காத. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? போய் மருமவளுட்ட சமாதானமா பேசு. சரி சரி, நீங்க போய் மாட்ட கட்டுங்க. வெளிக்கதவு பூட்டிட்டியா? பூட்டிட்டேன் அத்தா, நீங்க தூங்குங்க. நாளைக்கு சீக்கிரம் எழுப்பு. சரி அத்தா. இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நேத்து உப்பு, இன்னைக்கு காரம்.